ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு செட்டப்பை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து இது வச்சுருந்த வந்து பிளாஸ்டிக் ட்ரேயில் குட்டி இருந்துச்சு, கோல்டன் கப்பியோட குட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கோல்டன் கப்பி ஃபீமேல் இருந்துச்சு, ஒரு மாஸ்கோ க்ரீன் இருந்துச்சு மேலே, அப்புறம் ஒரு நார்மல் கப்பி இருந்துச்சு ஃபீமேல். அதை விட்டுருந்தேன். அப்புறம் இதுலேயும் நிறைய குட்டி இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே இருக்க சிமெண்ட் டேங்க்கில் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து மாஸ்கோ க்ரீன் எடுத்து இதிலே விட்டுட்டேன். இதுதான் அதோட டேங்க்கு. எல்லாம் வெயிலுக்கு போயிட்டு பதுங்கிட்டானுங்க போல இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு வெளியே எல்லாம் உள்ளே தான் இருப்பானுங்க. எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கானுங்க. எல்லாம் செடி கடியில் படுத்துட்டு இருக்கானுங்க. குட்டி கொஞ்சம் இருந்துச்சு, எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இவ்வளோ குட்டி கிடச்சிருக்கு இன்றைக்கி. இன்னும் மேபி மேக்ஸிமம் குட்டி போடுற ஸ்டேஜில் தான் எல்லா மீனும் இருக்குது. இது ஒரு 2 நாள் செக் பண்ணோம்னா மேக்ஸிமம் குட்டி எல்லாமே எடுத்துடலாம். அடுத்து வந்து ஏஞ்சல் டேங்க் இருக்குது கீழே, அதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை விட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ப்ளூ மாஸ்கோ இதில் இருக்கும், மேலே இருக்கும் உள்ள. இதில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு 2 பேர் கிடச்சிச்சின்னா அதை தூக்கி இதில் பேர் விட்ற வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டிங்க வந்து இதில் வளர்ந்துருக்கு. வளர்ந்த குட்டிங்களை வந்து எடுத்து அந்த ரெட் கலர் ட்ரேயில் போட்டு வச்சிடணும். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்படியே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஏஞ்சல் டேங்க்கு. ரொம்ப அழுக்காகலை, பட் இது ரொம்ப நாள் வந்து இந்த ஏஞ்சல் டேங்க் வந்து இப்படி வைக்க முடியாது. பீஸ் மாதிரி இல்லை, ஏன்னா டக்குன்னு மண்டையை போட்டாலும் போட்டுரும். அதனால் மேக்ஸிமம் கீழே இருக்க அழுக்கு மட்டும் எடுத்துடணும். அப்புறம் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் போன வீடியோ ஷார்ட்ஸில், ஒரு மீனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தனியாக வச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, மாஸ்கோ க்ளீன் தான் அதுவும் தேறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டேங்க் வாஷ் பண்ணிட்டேன், பட் வாஷ் பண்ண மாதிரி எப்படி இருக்காது. ஏன்னா நான் லைட்டாக தான் அழுக்கு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் அழுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் தேய்ச்செல்லாம் கழுவில், நான் கீழே இருந்து டஸ்ட்டு மட்டும் செக் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் செம்மண் போட்டு தேங்காய் தொட்டியில் வந்து ஃபாக்ஸ் டெயில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க பிளான்ட்லாம் இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுன்றனால அப்படி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு மணி பிளான்ட் கட் பண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருந்துச்சு. இதை வந்து டப்பில் வச்சுருந்தேன், ரவுண்டாக சுற்றி முளைச்சிருந்துச்சு. சரி போதும், இதுக்கு மேலே டப்பில் வளராதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிட்டேன். இது அப்படியே அங்கே போகுது, அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். வெளியே போய் அப்படியே இந்த இதில் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இந்த சைடில் வந்து இந்த பக்கம் ஒரு மணி பிளான்ட் வந்துட்டுருக்கு. சரி, இது மட்டும் ஏன் சும்மா இருக்கே, இது சப்போஸ் வளர்ந்துச்சுன்னா இது அப்படியே அதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஆல்ரெடி இந்த தூணில் ஒரு மணி பிளான்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி வச்சுருக்கேன். சரி, இதுக்கு மேலே ப்ளூ கலர் ட்ரேவும் வச்சுட்டு அதுக்குள்ளே மாஸ்கோ ப்ளூ ஏதாவது பேர் இருக்கான்னு பார்த்துட்டு விடணும். அதையும் செட்டப் பண்ணிவிட்டு வீடியோ என் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ளூ தான் நம்ம வந்து இப்போ ப்ரீடிங் விட போகிறோம். இது வந்து நல்ல கலர் இருக்குது, நல்ல ப்ளூ கலர் நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேமராவில் அந்தளவுக்கு தெரில. இதுக்கு நான் லைட் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். தெரில அந்தளவுக்கு கேமராவில் ஓரளவுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி டாப் ஆங்கிள்லையும் நல்லா தெரிஞ்சுது. அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டு கிட்ட வர வர அதோட கலர் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட போகிற ஃபீமேல் வந்து இதுதான். ஒரு 3 ஃபீமேல் விடுறோம், 2 மேலுக்கு 3 ஃபீமேல் ஷிப்பான விடுறேன். ரிலீஸ் பண்ணியாச்சு, பட் எப்படியும் தெரிய மாட்டாங்க, எல்லாம் லாஸ்ட்டில் இருப்பானுங்க. சரி பார்ப்போம், எப்படி ஒரு 10 நாளில் ஏதாவது ஒரு ரிசல்ட் தெரியும். இதில் இன்னும் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் மட்டும் ஆட் பண்ணணும். சப்போஸ் குட்டி போட்டுச்சுன்னா ஹைட் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஓகே, எல்லாம் ஒன்று செஞ்சுட்டானுங்க. இதில் இன்னும் குட்டி ஆட் பண்ணல, இதில் தான் இருக்குது அந்த குட்டி. இதுக்கப்புறம் இதில் ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நல்லது. ஏன்னா டேங்க் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் ஃபிஷ்ஷை கம்மி பண்ணிடணும் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த டேங்க் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நானும் இவ்வளோ நாளாக நோட் பண்ணவே இல்லை. இப்போ ஃபுல் டஸ்ட்டு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக இப்போ தண்ணி இதுக்கு மாற்றணும். அழுக்கு ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றணும். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்க ஃபிஷ்ஷஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சிவப்பு கலர் டப்பாவில் ஆட் பண்ணிடணும். ஏன்னா பெருசாக ஒரு 4-5 ஃபிஷ் தான் இருக்கும், அதுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இதிலே வச்சுக்கலாம். இதிலே வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா ஃபீமேல்லாம் இதுலேயும், மேல் வந்து அதுலேயும் விட்டுற வேண்டியது தான். சரி, இதையும் க்ளீன் பண்ணிடுவோம் கையோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் க்ளீன் பண்ணியாச்சு, சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் வந்து ஃபிஷ் எடுத்து நான் இதில் விடலை, ரெட் கலர் ட்ரேயில். இதில் மேக்ஸிமமாக வந்து ஓரளவுக்கு தான் குட்டியாக இருக்கானுங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. மேபி வளர்ந்ததுன்னா இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் எடுத்து வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது டேங்க் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயும் நிறையா ஃபிஷ் இருக்குது. இது வந்து வயலட் ட்ராகனில் குட்டி போட்டிருக்கானுங்க, ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்துருக்காங்க. ஃபோக்கஸே ஆயிடுச்சு, பட் குட்டி இதை வேறு பிரிக்கணும். எதுவுமே வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. நிறைய வேர் இருக்கனால எல்லாம் வேரில் போய் பதுங்கிடுறானுங்களா இருக்குது. இதே ஒரு நாள் வந்து பார்க்கணும். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து மேக்ஸிமம் வந்து பெருசாக க்ளீனிங்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் க்ளோஸ்லேயே தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட தாமரை செடி கூட ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு.
ஒரு 2-3 லீஃபு நல்லா பெருசாகவே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி யூடியூப்பில் பார்த்தா இது காயின் லீஃபு அப்படின்றாங்க. இதுக்கு அடுத்து தான் ஒரு 50 டேஸ் ஆயிரும் பூ வரதுக்கே அப்படின்னாங்க. ஒரு 50 நாளுக்கு அப்புறம் தான் பூவே வருமா. சரி பார்ப்போம், நம்மளால் அவ்வளோ நாள் இது தாங்குதா இல்லை என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு கீழெல்லாம் க்ரோத் ஆகி வருது. நம்ம எதுவும் அவசரப்படக்கூடாது, பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுதுன்ட்டு. இதிலே வந்து மேல் தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் நீந்திட்டு இருக்காங்க பயவில்லைங்க. சரி ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பாக ஃபிஷ் வீடியோ தான் போடுவேன். ஆனால் வேறு ஏதாவது புதுசாக ஃபிஷ் வாங்க போகிறேன்னா இல்லை இருக்கிறத வச்சே வீடியோ ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.